கடந்த காலத்தில் செய்த அமல்கள், கடந்த காலத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் பதியப்பட்டிருக்கிறது. அனைத்துமே நமக்கு பதியப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, வருங்காலங்களிலே அந்த நேரங்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் வீணடிக்காமல் அல்லாஹ்வின் விஷயத்திலேயும் அவன் நமக்கு கடமையாக்கப்பட்ட கடமைகளையும் சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக, 365 நாட்கள் ஒரு வருடத்திற்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு நிமிடத்தை கூட, ஒரு நொடியை கூட வீணடிக்காமல் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கை முழுக்க நம்முடைய அமல்களை கொண்டு வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை நாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 26வது வருடம் நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வருடத்தை பயனுள்ளதாக பயணியுங்கள் என்று சொன்னார்கள். பயனற்றதாக பாவங்களின் மூலமாக நாம் பயணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா வஸ்துக்களும், நம்முடைய அனைத்து அமல்களும், நம்முடைய ஒவ்வொரு மூச்சுக்களும், ஒவ்வொருடைய சொல்களும், ஒவ்வொரு செயல்களும் பதியப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய தோல் புஜத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மூமினான, ஒவ்வொரு மூமின் அல்லாத எல்லா மனிதர்களுடைய ஒவ்வொரு தோல் புஜங்களிலேயும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நன்மைகளையும் தீமைகளையும் சேகரிப்பதற்காக வேண்டிய மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழும் காலங்கள் எல்லாம், வரக்கூடிய வருடங்கள் நமக்கு பிறக்கிறது என்ற சந்தோஷத்தில் இல்லாமல் நம்மை விட்டு களையக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களாக, நல்ல அமல் உள்ளவர்களாக, அமலை கொண்டு கழியக்கூடியவர்களாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உமராவையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முழுக்க அவர்களின் வாழ்க்கையின்படி செயல்படக்கூடியவர்களாக, மறுமையிலே ஷஃபாத் பெறக்கூடியவர்களாக, உலகத்திலே ஜியாரத்தை பெறக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிம்கள் அனைத்து குடும்பத்தார்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.